எந்த கழகம்? தமிழக வெற்றி கழகம். தாவேகாவா? எனக்கு இப்ப எல்லாம் தாவேகா, ஈவேகா, மூவேகான்னு சொன்னதான் தெரியுது. முழுசா சொன்னா எந்த கழகம்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. தேர்தல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலே பணி தொடங்குறது அரசியல் கட்சியோட வேலை. அது தொடங்கி இருக்காங்க. வேற என்ன இருக்கு? சரி, அவருக்கு இப்ப முதலாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவருக்கு தெரியாது. அவர் ஏதோ அரசியல் பேசுறாரு, எதிர்த்தாதான் அரசியல் எண்ணத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. மத்திய அரசு மாநில அரசு நீங்க திட்டுங்க, அப்பதான் செய்திகள் போடுவாங்க. மக்கள்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களா அப்படி கேள்வி கேட்டால் அவரை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவரு யாரையும் மற்ற பொங்கலெல்லாம் பார்க்க மாட்டார்ல. நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. உனக்கு நல்லா அறிவு ஆற்றல் திறமை இருக்கான்னு கேட்கவே மாட்டீங்க. கூட்டத்தை காமிச்சு பெருசாக போட்டு உங்கள் தொலைக்காட்சியில் காமிச்சு மக்கள் மனசை ஆகா பெரிய கூட்டம் கொடுதுன்னு சொல்றதுக்குனே நீங்களா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் மனசுல ஓஹோ இது பெரிய கட்சி போல இருக்குன்னு சிந்திக்க வேண்டிய சூழலை நீங்களா உருவாக்குறீங்க. அப்படி நீங்களா கேள்வி கேட்டுக்கிறீங்க. எது பெரிய கட்சிங்க? பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய கட்சி, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி. அது இங்கே தமிழகத்தின் தேர்தல் வருவதற்கு பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே தான் பெரிய கட்சிகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் போட்டியிட்டு மீண்டும் எம்எல்ஏ அண்ணன் போட்டியிடணும்னு அவசியம் கிடையாது. என் கூட இருக்க எல்லாருமே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய எண்ணத்தில் பயணிப்பவன் நான். திரைப்படம் கொம்பு சிவி நல்லா போயிட்டு இருக்கீங்க. நான் தொடர்ந்து அது என் தொழில். அதை நான் அதை தொடர்ந்து அதையும் கவனிச்சுட்டு இருக்கேன், அரசியலும் கவனிச்சுட்டு இருக்கேன். ஜனவரி மாதம் வந்தோம்னா எல்லா கூட்டணிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு முழுவீச்சாக இறங்கி பணிபுரிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். நான் எங்கேயுமே போட்டி போடலைங்க. இப்போ போட்டி போடுறது என்ன கிடையாது. மாநிலத்தில் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வாய்ப்பு கொடுத்தாலும் நான் பிறருக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டு நான் பிரச்சாரம் செய்து ஆட்சியை மாற்றுவதற்கான வேலை இறங்குவதாக முடிவு செய்திருக்கிறேன்.